ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையில் பாடுகள் மத்தியில் எப்படி தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமாயிருப்பது, எப்படி நிறைவான சந்தோஷத்தோடு பணியை செய்வது எப்படி என நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் பல பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், நிந்தைகள், அவமானங்கள் யாவையும் சகித்து மன நிறைவோடு கிறிஸ்துவுடன் ஐக்கியத்தோடு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பணியை நிறைவேற்றினார்கள். தங்கள் வாழ்க்கையிலும் நிறைவான சந்தோஷத்தோடு இருந்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் வேலையிலும் சபையிலும் பள்ளிக்கூடத்திலும் வெளியிடங்களிலும் பல பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், நிந்தைகள், அவமானங்கள் உண்டாகலாம். அவைகள் மத்தியிலும் நிறைவான சந்தோஷத்தோடு நீங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு தேவகுமாரனாகிய இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையிலும் இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய இரட்சிப்பினால் பாவ கிரியைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரலோகத்தோடு ஒப்புரவாகுதலினாலே நீங்கள் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசுவோடும் ஐக்கியம் ஆவீர்கள். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. எனவே நீங்கள் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு உடன்படுவீர்கள் என்றால் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்பீர்கள். முதலாவது தேவனோடு உண்மையாகவே ஐக்கியமாய் இருப்பீர்கள் என்றால் மற்றவர்களோடும் ஐக்கியமாய் இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவங்கள் இருந்தாலும் உங்கள் உள்ளத்தில் தேவன் தரும் சந்தோஷம் நிறைவாகவே இருக்கும். யாவரோடும் அன்புள்ளவர்களாகவே இருங்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மணியும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நாங்கள் உம்முடைய திவ்ய ஒளிக்குரிய கிரியைகளை எங்கள் வாழ்வில் நடப்பிக்கும்படிக்கு எங்களுக்கு உணர்வுள்ள இதயத்தை தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தை எங்கள் மேல் ஊற்றி எங்களை மீண்டும் கழுவி பசுத்தாவின் வல்லமையால் எங்களை நிரப்பிட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் ஆட்சி செய்து இரட்சிப்பில் மகிழ்ச்சியை எங்களுக்கு தந்தரல ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்திட வேண்டும் எனவும் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அரணான கோட்டையாக பலத்த துருகமாக இருந்து வாதை அவர்கள் கூடாரத்தை அணுகாதபடி காத்து கொள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமூக வலைத்தள பாவங்களில் அடிமைப்பட்டுள்ள மக்களுக்காகவும் ஆன்லைன் சூதாட்டத்தினாலே கடன்களுக்கு அடிமையாகி போன மக்களையும் தேவரீர் சாத்தானின் கண்ணிகளுக்கும் பாவ இச்சைகளுக்கு விலக்கி அவர்கள் வாழ்வில் ஒளி வீச செய்து சமாதானமான வாழ்க்கை வாழ கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தனியார் கம்பெனி, வங்கி வேலைகள், கல்லூரியில், பள்ளிகளில் வேலைக்கான முயற்சியில் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தரின் கண்களில் தயை கிடைத்து உரிய நேரத்தில் வேலைகளை பெற்றுக்கொள்ள தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போதைப் பொருட்களை கடத்தும் தொழில் செய்கிறவர்கள், அதை பதுக்கி வைக்கிறவர்கள், சிறுவர்களுக்கு அவைகளை விற்கிறவர்களை கர்த்தர் ரட்சிக்கவும் மாணவர்கள் இந்த பாவ வலையில் சிக்காதபடி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகள், உபத்திரவங்கள், வறுமை, வேதனை, துன்பம், மனச்சோர்வோடு வேண்டுதல் செய்யும் மக்களின் ஜெபத்திற்கு தேவரீர் இரக்கம் செய்து அவர்கள் துயர் துடைக்க செய்து துன்பத்தை மாற்றி நன்மைகளை தந்து ஆசீர்வாதமாய் வாழ தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அரசு தேர்வு மற்றும் ஆண்டிறுதி தேர்வு எழுதி கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஞானம், சுகம், ஞாபக சக்தி அவர்களுக்கு தந்தருளி கர்த்தாவே, உங்களுடைய சம்பூர்ண ஞானத்தால் நிறைத்து அவர்கள் தேர்வுகளை சிறந்த விதத்தில் எழுதி தேர்ச்சி அடைவதற்கு ஏற்ற கிருபைகளை தந்தரல வேண்டும் எனவும் பரீட்சை காலங்களில் பிள்ளைகளது கவனத்தை சத்துரு கெடுத்து விடாதபடி கர்த்தர் காத்து கொள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்க கேட்ட ஒவ்வொரு சகோதரிக்கும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் அவர்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் பெருக்கமடைய செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தினரும் கையிட்டு செய்யும் வேலையில், தொழிலில், விவசாயத்தில் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் கர்த்தர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் உள்ள அனைத்து கண்டங்களுக்கும் நாடுகளுக்கும் நாட்டில் வாழுகிற மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானத்தால் நாடுகள் நிரப்பப்படவும் மக்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படவும் சமாதானமாய் மகிமையாய் அவர்கள் வாழவும் அறுவடைக்கு ஆயத்தமாகி உள்ள இடங்களுக்கு ஊழியர்கள் அனுப்பப்படவும் மிஷினரி பணிகள் தடையின்றி நடைபெறவும் தேவ ஆவியானவரின் கிரியை நடப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்ப்பஸ்திரிகளுக்கு பயங்கள் நீக்கி
தாயும் சேயும் சுகபத்திரமாய் வேறு பிரிக்கப்படவும், சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் தாமே திருமணத்துக்காய் காத்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்து அவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிற தேவன் எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்து அதற்கேற்ற பதில் தருவதற்காய் நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.